சர்வீஸாக பண்ண முடிச்சு தான் பண்ணுறேங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அது நான் பண்ண நல்ல ரெஸ்பான்ஸ், நான் எதிர்பார்த்த விட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. அது நல்லா இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் vlog. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியநாயகி ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்துட்டு சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டமில் சர்வ் பண்ணுறாங்க. 220க்கு ஒரு அன்லிமிட்டட் பஃபே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஃபோர்டபுளான பஃபே நான் மட்டும் என்ஜாய் பண்ண வரல. ஆக்சுவலாக என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா. அவன் பேர் வந்துட்டு அன்பராஜ். இவர் வந்துட்டு இனிமேல் எல்லா வீடியோலையும் ஃபியூச்சர் ஆவார். இனிமேல் வந்துட்டு எல்லா வீடியோலையும் இவரையும் நீங்கள் பார்ப்பீங்க. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டோக்கன் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இப்போ பஃபே இன்னும் உள்ளே போகல. வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ஓகே, வாட்ச் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ஸ்டார்டிங் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது இல்லாமல். ஸோ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, தென் சில்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்ஸ், அப்புறம் முட்டை தொக்கு, அப்புறம் சூப்ஸ் இருக்குது பாருங்க. சூப்பில் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் சிக்கன் சூப் இருக்குது. ஸோ தயிர் பச்சடி ஆஸ் வெல் அஸ் நார்மலாக பரோட்டா, அப்புறம் தயிர் சாப்பாடு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பஃபேல இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அன்லிமிட்டட். கொஞ்சம் தீர பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 பிளேட் எடுத்துருக்கோம். அப்படியே நம்ம சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணி பாருங்க. சிக்கன் பீஸ் நார்மலாக சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 150 வருது. பட் ஆனால் இங்கே சிக்கன் பீஸோட சேர்த்தே மீன் வந்து 220 தான் வருது. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் வந்து தீந்துருச்சு. நாங்கள் வைக்கிறத பார்த்து சிக்கன் பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி இருங்க, சிக்கன் பீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வரோம், அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தீர வந்துட்டு சிக்கன் பீஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், அப்படியே கடகடன்னு வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அது அப்படியே பின்னாடி வந்துட்டு பார்ப்பீங்க. ஒரு கிளிப்பிங் வேணாலும் போடுறோம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தீர வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரியே வந்துட்டு லைனாக போயிட்டே இருக்கு. இப்போ வந்துட்டு பிரியாணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பீஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போவோம். நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்சிகன்லாம் போட்டுட்டு வெஜ் நூடுல்ஸ் தான். ஸோ வெஜ்ஜாக இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இருக்குது வெஜ் நூடுல்ஸ் இருக்குது. அது போக வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க பின்னாடி. நாங்கள் அப்படியே காமிக்கிறோம். ஓகேவா? தென் என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட், இந்த கடைக்கு நான் இது வரைக்கும் ஒரு 5 தடவை வந்துருப்பேன். எனக்கு தெரிஞ்சு வந்தேன். நான் மேக்ஸிமம் கேட்குற ஒரே டிஷ் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கொத்து பரோட்டா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொலகொலன்னு இருக்கும். நீங்கள் கரெக்டான ஃப்ளேமில் கரெக்டான இதில் இருக்கும். தென் நீங்களே பாருங்கள், வாங்க க்ளோஸ்அப் வாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த கொத்துனது வந்துட்டு நல்லா தெரியுது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா முட்டை அதிகமாக போட்டு நம்ம வீட்டில் செஞ்சு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி இருக்கு கொத்து பரோட்டா. சரியான அப்படியே சின்னதாக இருக்கு. தென் ஆல் டைம் ஃபேவரட், எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சில்லி, சிக்கன் சில்லி. நார்மலாக சில்லி வாங்கினாலே நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் ரேட் ஆகும் நம்ம ஏரியாவில்? ஆமாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வாங்கினீங்கனாலே வந்துட்டு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி ஆயிரும். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பேக்கில் வந்துட்டு எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு ரேட்டில் 70 ரூபா 80 ரூபா கொடுத்து நம்ம வந்துட்டு ஒன்று சாப்பிட்றது, இங்கே 220 ரூபா கொடுத்துட்டு இவ்வளோனா ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட் வந்துட்டு ஒரு பக்காவான ஸ்பாட். சிக்கன் சாப்ஸ் இருக்குது. சிக்கன் சாப்ஸ்னாலே எனக்கு எங்கள் மம்மி நான் தான் வரும். ஆனால் இங்கே அதே சேம் கலர்லேயே இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சித்தியோட சிக்கன் சாப்ஸுக்கு வந்துட்டு நான் அடிமேன்னு சொல்கிறேன். அந்த அளவு நல்லா இருக்கும். ஸோ அதே கலரில் இருக்குது. ஸோ டெய்லி நான் சாப்பிட்றதுனால மேபி எனக்கு இதே கலர் தெரியலாம். தென் பார்த்தீங்கன்னா எக் மசாலா. இப்போ நார்மலாக நம்ம கடைக்கு போனாலும் 10 rupees அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாகவே இருக்குது உங்களுக்கு எக் மசாலா. தென் வந்துட்டு இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு செகண்ட் டைம் ரீஃபில் பண்ணும்போது அதை பார்த்துப்போம். ஓகேவா? தென் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா கலர் செட்டிங்ஸோட போட்டு பெஞ்சஸும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. டன் சரி காய், ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செட்டில் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணியோட கொஞ்சோண்டு இனிமே பட்டை கிராம்பு பிரியாணிக்கு என்ன வீட்டில் நம்ம செஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்த கொலையும் இல்லை. அதே மாதிரி கருகின ஸ்மெல் அந்த மாதிரி அடி சாப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பீஸ் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், பீஸ் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது.
கரெக்டான பதத்துல தான் இருக்கு. கைஸ் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு பாத்தீங்கன்னா சீரக சம்பாவில் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீரக சம்பானால வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியாணி நல்லா கரெக்டா மசாலாவோட மர்ஜ் ஆயிடும். அதனாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னும் எலிவேட் பண்ணி விடும் அந்த சீரக சம்பா. இப்போ வந்துட்டு இது கூட வந்து சில்லி சிக்கனோட வச்சு சாப்பிடும்போது வந்துட்டு நல்லா கிரன்ச்சியா செம்ம டேஸ்டா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலாம் இருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்ல நிறைய பீன்ஸ், கேரட், எக்கு எல்லாம் ஃபுல்ஃபில்லா எல்லாம் நிறைஞ்சு நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம நார்மலா நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற வெஜிடபிள் ரைஸை விட சொல்லலாம், வெஜ் ரைஸ் விட சொல்லலாம் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வெளியில சாட்டு அந்த மாதிரி கடையில சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு 60 ரூபாய் சார்ஜ் பண்ணிடுவாங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அன்லிமிட்டட்ன்ற ஒரு கோட்டாக்குள்ள கொண்டு வந்து கரெக்டான கம்மியான ரேட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 220க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஐட்டம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி தர வந்து ரொம்ப கஷ்டம் தான். அடுத்தது நூடுல்ஸ் போயிடலாம். நூடுல்ஸ் ரொம்ப ஆயிலியா இல்லாம கரெக்டா இருக்குது. எப்படி சொல்றது, சாஃப்டா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாம் ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம். சாஸ் நான் அதை எடுத்து ட்ரை பண்றது. சாஸ் வேணாம், சாஸ் என்ன இருக்கு, சாஸ் ஊற்றி வந்து ட்ரை பண்ணுவோம். சாஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஃபேவரட்டான விஷயம் இங்கே வந்து மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன், இந்த கொத்து பரோட்டா தான். சிக்கன் பிரியாணி இதெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்ருப்பீங்க எல்லாம் கிடைக்கும், பட் இந்த கொத்து பரோட்டா ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நீங்களே வேணா க்ளோஸ் அப் வந்து பாருங்க எவ்வளோ அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியே நம்ம பரோட்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, இங்கே அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுவும் அந்த சிக்கன் சாப்ஸ் குழம்போட மிக்ஸ் பண்ணி ஒரு டிப் அடிச்சோம்னா இதுதான் நம்ம ஊர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேமராமேனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், டெம்ட்டாக இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு வரவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் தான், கொத்து பரோட்டா எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். நம்ம தனியாக கொத்து பரோட்டா வாங்கினா 50 ரூபா 60 ரூபா ஆகும். பட் இங்கே வந்தீங்கன்னா 220க்குள்ளேயே இந்த பிளேட்டை மட்டும் பாருங்க, அப்படி ஃபுல்லாக அப்படி நிறைஞ்சு. இங்கேயும் நிறைய இது நார்மலாகவே கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும், பட் இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சு. இன்னும் பாதி விஷயம் எடுத்தே வரல. எடுத்து வந்தா நம்ம பிளேட்டே பத்தாது. இந்த ராஜாக்கள் சாப்பிட்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். நாங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு சில விஷயம்லாம் ட்ரையே பண்ணல. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 ஐட்டம் இருக்கு. சூப் ட்ரை பண்ணல, எடுத்தோன்னா சூப் ட்ரை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். நாங்கள் வந்துட்டு அது கடைசியாக ட்ரை பண்ணிடலாம்னு வச்சுருக்கோம். அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பெவரேஜஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அங்கே வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல அது உங்களுக்கு கவுண்ட்ல வராது. தனியா நீங்க வாங்குறது கடைசி நான் சொல்ல நினைச்சிருந்தேன், பட் பிரதர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வந்துட்டு பெவரேஜஸ் வந்து நீங்க தனியா பே பண்ற மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த 220க்கு இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தரதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் தான். அதுல வந்துட்டு பெவரேஜஸ் வந்து நீங்க தனியா பே பண்ணிட்டீங்கன்னா காலையில் எவ்வளோ வரப்போகுது 20 அந்த மாதிரி தான் வரும். நீங்க பே பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டே கூட சாப்பிடலாம். கடைசியா ட்ரை பண்ணோம்னா அதை வச்சிருக்கோம். ஸோ எப்படி சாந்தி கிரீஸ் நம்மளுக்கு எப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடகடான்னு முடிச்சிட்டேன். நான் ட்ரை பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சது சில்லி தான். சில்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. பிரியாணி தீர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, இப்போ அது கூட வச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். தீர்ந்துருச்சு இங்கே அப்படியே இருக்குது, இங்கே ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிடணும், அப்புறம் தான் ரிவ்யூ சொல்லணும். சாப்பிட்டே ரிவ்யூ சொல்றது கஷ்டம். நான் சாப்பிட்ட வரைக்கும் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா அந்த சீரக சம்பான்றது தான் வந்துட்டு மெயின் மேட்ரு. வந்துட்டு கரெக்டாக வேக வச்சு தந்தது. கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து இந்த பிரியாணில எனக்கு தெரிஞ்சு டாப் ஆச்சு. ஆக்சுவலாக அன்பு ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்து நல்லா இருக்கும். நான் கொத்து வந்து ட்ரை பண்ணாமல் வச்சுருக்கேன். கொத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். கொத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குருமாவோட ஃப்ளேவர் வந்துட்டு கொலன்னு இல்லாமல் தனியாக தெரியுது. கொத்து வந்துட்டு இந்த குருமா வந்துட்டு நல்லா மேஜ் ஆகிருக்கு. முட்டை வந்துட்டு நல்லா ஒட்டி இருக்கு. நிறைய முட்டை போட்டு நல்லா கலக்கி கொத்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பரோட்டா போட்டு 1 முட்டையெல்லாம் கிடையாது. அநேகமாக நிறைய பரோட்டா போட்டு அதை விட வந்துட்டு நிறைய முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபுட்டு அன்லிமிட்டட் தந்த மாதிரி முட்டையும் இங்கே வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ கொத்து புரோட்டிலையும் முட்டை அதிகமாக இருக்குது, அஸ் வெல் அஸ் தனியாக நம்ம முட்டை கிரேவிக்கு முட்டை அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இப்போ தீர்ந்துச்சுன்னா போய் நீங்கள் கடைக்காரன்னு வச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபேமிலியோட வந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டான இடம். அது இல்லாமல் பஃபேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு சாப்பிடுவீங்கன்னு நினச்சிப்பீங்க. நின்றுட்டெல்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. அது போக வந்து கீழேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து இலையிலையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம் வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து ரீஃபில் பண்ண போறாரு. நான் மிக லேட் ஆகும். ஸோ சாம் பின்னாடி பார்ப்பாங்க என்னன்னா பேலன்ஸ் நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ அதை காமிப்பாரு, பார்த்துக்கோங்க.
வாங்க போய் நம்ம ரீஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துறோம். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம கீழே அண்ணன்ட்ட பேசிட்டு நம்ம இதை முடிச்சுக்கலாம். டக்குன்னு எடுத்து குடி பார்க்கலாம். 100% ப்ரொஃபஷனல். ஓகே கேஸ், நம்ம சாப்பிட்டாச்சு மேலே. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் அண்ணா, நம்ம பேர்னா என் பேர் சீமைச்சாமி. சீமிச்சம். ஓகேண்ணா. ஸோ அண்ணாட்டே கேட்டுடலாம். நான் எப்போ அந்த ஆரம்பிக்க ஒரு ஐடியா வந்துச்சு இந்த ரேட்டில்? நான் ஒரு சர்வீஸாக பண்ண முடியும் தான் பட்டேங்க. ஓகேண்ணா. அது நான் பண்ண ஆரம்பிச்ச நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்த்த விட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. அது நல்லா இருக்குது. இல்லை உண்மையுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி கிளீனிங் மிஷின்ஸ் நல்லா இருக்குது. தென் என்ன மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்? மதியம் 1 to 4ங்க. ஓகேண்ணா. என்னென்ன டேட்லலாம் ரஷ் எல்லாம் வீக்கெண்டே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். மற்ற நாள் உங்களுக்கு நார்மலாக இருக்குங்க. ஓகே. உங்களுக்கு அந்த அந்த நல்ல வந்து ஒரு 1/2 hour முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி ஆஃபர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்டிங் நாங்கள் இப்போ 5 வருஷம் ஆகும். 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் மோட்டிவ்க்காக தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சரி சார் பண்ணோம். எல்லா கூட்டமும் வராங்க. நல்லா கூட்டமாக நாங்கள் நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகே. நான் கீழே வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாமே மதியம் வந்து 1 to 4ங்க. ஈவினிங் 7 to 10. ஓகே. அந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி நாள் மட்டும் மதியம் 12க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. இந்த கூட ஜாஸ்தி வரனால முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, நான் கரெக்டாக எந்த அட்ரஸ்ல இருந்து கொஞ்சம் சொல்ல முடியும்? காந்தி பார்க்கு, காந்தி பார்க் முருகன் கோயில் இருக்குங்க. இந்த முருகன் கோயில் வந்து நோ என்ட்ரியில் ஒரு 100 மீட்டர், கரெக்டாக 100 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. தென் இதெல்லாம் கேட்டாச்சு அண்ணாட்ட. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இதை முடிச்சு 45 ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. 45 சேனல் 45 சேனல் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சொல்லிருங்க. 45 சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. 45 சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. நீ கறி சாப்பிடுவியா? கோழிக்கறி பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நானே சமைச்சு தரேன். நீ வா என்ன?